உங்கள் ஆசீர்வாதங்கள் செத்து போகலாம், ஆனால் உங்கள் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். உங்களுக்குள்ள ஆவியானவர் என்கிற அந்த பிரசன்னம் என்கிற சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆனால் தான் வார்த்தை என்கிற கமாண்ட்ஸை உங்களுடைய வாழ்க்கை புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் அமர்ந்து உலக சிந்தையோடு உலக கவலையோடு நீங்கள் அமர்ந்து இருக்கும்போது என் அன்புக்குரியவர்களே, ஆவிக்குரிய மகத்துவங்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியாதவர்களாக இருக்கிறீர்கள். அதை முதல் சர்வீஸில் சொன்னேன், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். பலவிதமான பிரச்சனைகளோடு, பின்னணியோடு, கவலையோடு, கண்ணீரோடு அல்லது குழப்பத்தோடு நீங்கள் அமர்ந்திருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். இந்த வார்த்தையை யோபு சொன்ன போது அவனுக்கு இருந்த 7 குமாரர்களும் 3 குமாரத்திகளும் மரித்து போனார்கள். ஒரே வீட்டில் 10 சாவு விழுந்திருக்கு. 7 குமாரர்கள், 3 குமாரத்திகள், 700 ஆடுகள், 300 ஒட்டகங்கள், 500 ஏர்மாடுகள், 500 கழுதைகள், ஏராளமான பணிவிடைக்காரர்கள், அத்தனை பேர் செத்து போனாங்க. அவன் சொல்றான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாரா? என்ன சார் இது? கைத்தட்டலாம். நீங்க வேற எது கைத்தட்ட? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். 7 பையன் செத்துட்டான், 3 புள்ள செத்துருச்சு, 500 ஏர்மாடு செத்துருச்சு, 500 கழுதை செத்துருச்சு, 700 ஆடு செத்துருச்சு, 300 ஒட்டகம் செத்துருச்சு. அவன் சொல்றான், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். என் சரீரம் முழுவதும், என் சரீரம் முதலானவைகள் அழுகி போனாலும் நான் என் சரீர மாம்சத்தில் இருந்து நான் அவரை பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்கள் அதை பார்க்க. நான் பார்ப்பேன்னு சொன்ன உடனே பெந்தகோஸ்தக்காரங்கள என்ன சொல்லிடுவாங்க? ஆமா, நீ மரிச்ச உடனே அங்கே போய் அவரை பார்ப்பீங்கன்னு சொல்லிடுவான்ட்டு. நான் செத்துட்டு இல்லப்பா, இதே மாம்சத்தில் இருந்து நான் பார்ப்பேன். ஆமென். தொற்று போகிற மனநிலை மாம்சத்தின் மனநிலை. ஒய்ஃப் சொன்னா, சூசைட் பண்ணி செத்துரு, நீ எல்லாம் உயிரோடு இருக்கிற. ஆமென். ஆனா அவன் சொன்னான், எதுக்கு நான் சாகணும்? நான் உயிரோடு இருப்பேன். யோபு புத்தகத்தில் பல ஆங்கிள் எழுதப்பட்டிருக்கு. அது ஒரு ஆங்கிள் என்னன்னா, பிரச்சனையின் மத்தியில் யோபு வாழ்க்கையை முடிச்சுக்கிறானா இல்லையா? அவன் சொன்னான், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். இயேசு சொன்னார் வெளிப்படுத்தல் விசேஷத்தில், மரித்தேன். எஸ், ஐ வாஸ் டெட், பட் ஸ்டில் ஐ அம் அலைவ். நான் உயிரோடு கூட இருக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்காண்டி சொல்லுவோம், உங்கள் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். உங்கள் ஆசீர்வாதங்கள் செத்து போகலாம், ஆனால் உங்கள் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். ஆமென்.